வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 6, சுற்றளவு வந்து 10.75 வச்சுருக்கேன். ஒயரை வந்து 15 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பேக் சைடு நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வெட்டினா லைனிங்கை அப்படியே மேலே போட்டு நம்ம நெக் அடையாளப்படுத்திருக்கிறது வந்து ஒரு நூல் மட்டும் தையலுக்கு தள்ளி மார்க் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நெக் அகலமாக வந்துடும் அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்கள் அதே அளவே மார்க் பண்ணிக்கோங்க. ஒயரை வந்து 10 இன்ச் வைக்கிறேன். உங்கள் இடுப்போட ஒயரை எவ்வளவோ நெக்கோட ஒயரை எவ்வளவோ அந்தளவு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 10 இன்ச்சு கீழே 2 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணுறேன். 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்கோட அகலம் மார்க் பண்ணதில் அப்படியே நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து இப்போ நான் வரைகிற 1/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளர கூடி 1/4 இன்ச்சு, வெளியில் 1/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து நம்ம வெத்தலை நெக்கு மாதிரி வரைவோம் இல்லையா, இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ அதிலிருந்து நம்ம கீழே 2 இன்ச்சு அடையாளப்படுத்தியிருக்கோம். அதிலிருந்து இன்னொரு லைனு போட்டுருங்க. இப்போ மேலே வந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து போக போக கொஞ்சம் அகலத்தை கூட்டிகிட்டே போங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 10 இன்ச்சு, கீழே வந்து 1 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு கீழே 1 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா 2 இன்ச்சு, இப்போ வந்து மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு 2 இன்ச்சு சொன்னேன். அது 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நகண்டுறோம் அப்படின்னா குண்டூசி குத்திட்டு ஃபஸ்ட்டு லைன் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணது கழுத்து, இது வந்து டிசைனுக்காக. அதுக்கு கீழே உள்ளது இன்னொரு டிசைன் வெளியில் வரும். இப்போ இந்த பக்கமும் நம்ம ஊசி குத்திட்டு நகலாமல் இருக்க இப்போ சுற்றிலும் நம்ம வரைஞ்சது போல் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி டிசைன் வரும். இப்போது வந்து நான் சாண்டல் கலர் மாதிரி இருக்குது இந்த இது கலரு, டபுள் கோல்டனும் சாண்டலும் மிக்சடு. இது வந்து நான் அயன் பண்ணி பார்த்தேன், சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. கிளாத்து ஹீட்டு தாங்கலை, அதனால் அப்படியே மிஷினில் வச்சு ஓரத்துலேயே தையல் போடுறேன். ஏன்னா வந்து ஒரு ஓரமாக நம்ம தேய்ச்சி பார்த்தோன்னா ஒரு சில கிளாத்து வந்து நமக்கு சுருங்காது. ஒரு சில மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி சில்க் அந்த மாதிரி கலந்துருக்குன்னா அது வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுற்றிலும் 2 பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்து மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது வந்து அடையாளத்துக்கு நம்ம சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து சுற்றிலும் 1/2 இன்ச் இருக்கணும். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. உள்ளரக்கூடி நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தையல் பகுதிக்காக நம்ம வந்து விட்டு 1/2 இன்ச் இது. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் சுற்றி தையல் போட்டுக்கலாம். நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி லைனிங் வைக்கிறது பதிலாக தையல் போடவும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி தையலும் போட்டுக்கலாம். அதாவது காட்டன் அந்த மாதிரி, இந்த மாதிரி சில்க் காட்டன் அந்த மாதிரிக்கெலாம் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபுல் பூனை மெட்டீரியலுக்கெலாம் வந்து தையல் போட முடியாதுங்க. நீங்கள் லைனிங் வச்சு தாகணும். இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம வெட்டின அளவு கழுத்து கட் பண்ணாமல் நீங்கள் வெட்டின அளவுக்கு லைனிங் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து தைச்சிருங்க. ஒரே அளவாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வராது அப்படின்னா கீழே ஒரு தையல் போட்டுட்டு
மடித்து தைங்க. டாட் வந்து கடைசியாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக டாட் போட்டுக்கலாம். நல்லா உள்ளே நல்லா மடித்து விட்டுட்டு அப்படியே தையல் போடுங்க. கீழே தையலும் போடலை, லைனிங்கும் வைக்கல, அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் ஈவனாக நம்ம தேய்ச்சி விட்டு பண்ணணும். ஒரு தையலாவது போட்டிருக்கணும், போடலை நான். இப்போ இதுக்கு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர், அதாவது சுற்றிலும் தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் நான். சில்வர் கலர் சாரிங்க கோல்டன் கலரு. சுற்றிலும் நம்ம க்ரீன் கலர் பைப்பிங் பண்ண போகிறோம். இதுக்கு கலர் காம்பினேஷன் செமையாக இருக்கும், பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள், பார்த்துட்டு அதுலேயும் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வித்தியாசமாக சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கும் பண்ணுங்கள். சுற்றிலும் அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு மடக்குங்க, கேன்வாஸ் இருக்கனால அழகாக வரும். ஒரு மடக்குனிங்கன்னா போதும். ஏன்னா வந்து இது அடியில் போயிடும் நமக்கு, அதனால் உருட்டி தைக்கணும்னு தேவையில்லை. சப்போஸ் இது உங்களுக்கு பைப்பிங் வைக்க வரல, பைப்பிங் வைக்க பிடிக்கல அப்படின்னா லேஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பைப்பிங் மேலே தையல் சப்போஸ் விழுந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் தைங்க. பள்ளத்திலே தான் விழுகணும் தையல். பைப்பிங் மேலே வந்து விழுகக்கூடாது. விழுந்துச்சுன்னா யோசிக்காமல் பிரிச்சுட்டு மறுபடியும் தைங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டோம் பைப்பிங்க. இந்த உள்ளே இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை லைட்டாக கட் பண்ணி விடலாம். அப்போ வந்து நமக்கு வெளியில் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ சென்டர் வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக லைனிங்லேயும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக வச்சு சும்மா ஓடு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அந்த தையல் நம்ம கேன்வாஸ் மேலே போட்டிருக்கோம்ல, அதிலேருந்து அப்படியே போட்டு வாங்க. லைனிங் உள்பக்கம் போடுங்க. வெளிப்பக்கம் போட்டிங்கன்னா வந்து அது வேஸ்ட் ஆகிடும், மறுபடியும் நம்ம பிரித்து தைக்கணும். அதனால் வந்து உள்பக்கம் வச்சு நான் போடுறேன். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அங்கங்கே அழகாக கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் திருப்பி நீங்கள் தைக்கும் போது அந்த படிஞ்சு கொடுக்கும் அந்த கேன்வாஸ் வந்து. இப்போ அப்படியே திருப்பி நம்ம எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து என்ன கலர் மேலே போடுறீங்களோ அந்த கலர் நூல் மாற்றிக்கோங்க. நான் பிங்க்கு போட்டிருந்தேன், இப்போ வந்து நான் கோல்டன் கலர் நூல் மாற்றிட்டேன். லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது, எட்ஜிலே தையல் போடுங்க. இது ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு. இதுக்கு வந்து கலர் வந்து டபுள் கலர் கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து அடியில் பிங்க் கலர் ப்ளவுஸோட கலர் வந்து ஒரு லைனில் பைப்பிங் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து விருப்பம்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும்ன்றதுக்காக கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம உருட்டி தான் அடிக்கணும், அப்படியே வந்து மடக்கி தைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம உருட்டி தைச்சாச்சு, பிசுறு வெளியில் தெரியாமல். இது உள்ளே வந்து லைட்டாக ஹெவிங் பண்ணி விட்ருங்க, ஏன்னா ரெண்டாவது தையல் போட வேணாம், போட்டால் நல்லா இருக்காது. இதுக்கு நான் தையல் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால லைட்டாக ஹெவிங் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து போட்டோம் பாருங்க. இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம இந்த லைனிங்கில் நம்ம தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அது மேலேயே வச்சு தையல் போட்டுவாங்க. இது டிசைன் வருது மாங்காய் டிசைன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேராக வர மாதிரி வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கேன்வாஸ் வந்து அடையாளத்துக்கு அப்படியே வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம், அதுக்காக தான். இது ரொம்ப ஈஸியான டிசைனுங்க, எல்லாராலையும் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நான் க்ரீன் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். க்ரீன் கலர் கோல்டன் கலர் ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம், நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். இப்போ சென்டரில் நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க, அடியில் தையல் தெரியக்கூடாது. இப்போ போட்டாச்சு, இப்போ சென்டரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். தையல் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி விடுங்க, இப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ வந்து அந்த தையல் நம்ம பிங்க் கலரில் இருக்குது, அது வந்து அது மேலேயே நான் அந்த கோடு போடுறேன் நான், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ கரெக்டாக சென்ட்ரு பகுதி வச்சு நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த தையல் மேலேயே வந்துடுறதுனால நமக்கு வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிலாம் தேவையில்லை, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கட் பண்ண மாதிரி. சைடில் ஓப்பனாக இருக்குது, அதுக்கு வந்து நம்ம இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம், அதனால ஓப்பனாக இருக்குது. நான் அடுத்த டிசைன் பண்ணிவிட்டு நான் அட்டு பண்ணிடலாம். இந்த நூலெல்லாம் வந்து கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இப்போ நான் இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் சில்க் காட்டனு, இதை வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலம் 1.5 இன்ச்சு, உயரம் 1.5 இன்ச்சு நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
இதுக்கு அதிகம் இப்போ தேவைப்படாது, நம்ம 2 தான் வைக்க போகிறோம். அதனால் நெருக்கமாக வச்சோன்னா வந்து நமக்கு நிறையா தேவைப்படும். இது வந்து நம்ம 2 பீஸ் வைக்கிறனால கம்மியாக தான் தேவைப்படும். இது வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வரலாம். லைனாக கொடுக்குறப்போ ஒரே அளவாக கொடுத்து தைச்சிட்டு வாங்க, தனித்தனியாக நம்ம கட் பண்ணணுன்றது கிடையாது. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு அந்த நூல் மட்டும் அந்த வெளியில் தெரியாமல் கொஞ்சம் கரெக்டாக உள்ளே தள்ளி விடுங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு 2 பீஸாக கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி இடைவெளி 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மேலே ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் நிறைய பண்ணிங்கன்னா முன்னாடியும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம், முன்னாடியும் சேர்த்து பண்ணுங்கள், அழகாக இருக்கும். இந்த முன்னாடி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய ப்ளவுஸ் போட்டிருக்கேன் நான். புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம இங்கே சென்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அதில் மட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சுட்டு திருப்பிக்கங்க. இப்போ நம்ம மேலே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நாட்டு டிசைன் பண்ணலாம். நாட்டு டிசைனுக்கு கொஞ்சம் இது தேவைப்படும். பாருங்கள், செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி வந்து 3லையுமே முக்கோண பீஸ் எடுத்துக்கோங்க. பிங்க்கு, க்ரீனு, சாண்டலு 3லையுமே எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி 3 சேர்த்துக்கோங்க. அப்போ அப்படியே சென்டரில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. நல்லா டைட்டாக தைச்சி விடுங்க, இல்லை 2 தடவை கூட அப்படியே திருப்பிக்கோங்க. ஏன்னா நம்ம டைட்டாக போடுவோம் ப்ளவுஸு, அதனால் பிரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுக்குங்க. இப்போ உள்ளே திருப்பி நல்லா இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. வந்து நான் சாண்டில் கலரில் அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இந்த இது கொஞ்சம் பத்தலை, ஒரு 5 பிங்க் கலரு, 5 க்ரீன் கலர் வேணும். இப்போ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு க்ரீன் ஒன்று, பிங்க் ஒன்று அந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வாங்க. ஒரு 5 பீஸு நான் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு பீஸு நம்ம 2ஆக கட் பண்ணோம்ல முக்கோணமாக வச்சு, இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சு திருப்பி வச்சிங்கன்னா அந்த தையல் தெரியும். அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க.
இப்போ அப்படியே திருப்பி நான் கோல்டன் கலர் நாட் எடுத்திருக்கேன். இப்போ உள் பக்கம் வச்சு அப்படியே அந்த நீங்கள் அந்த டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து நம்ம அப்படியே தையல் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி வந்துடும். கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு வைங்க. அந்த பக்கமும் வச்சிடலாம். இப்போ சூப்பராக தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துடலாம் பிங்க் கலரில். டாட் போட்டுருங்க 2 பக்கமும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு டாட் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பாசி வச்சிடலாம். நான் இந்த பிங்க் கலரில் பாசி கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பச்சாச்சு. வச்சுட்டு நடுவுலையும் நம்ம ஒரு 3 பாசி வச்சு வேலையை முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராண்டான டிசைன் ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த மாதிரி தான் சாரீ, அதாவது ஆரஞ்சு, பிங்க்கு, க்ரீன் கலர் லைட்டாக வந்திருந்தது. இப்போ மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடித்து போட்ட அந்த ப்ளவுஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.